கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் தூங்குறீங்க? 1 2 3 பேர் தூங்குறீங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓகே, தூங்காதவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப தூங்குறவங்க ஹல்லேலூயா சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்றாங்க, அவங்க தூங்கல. அப்போ ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஹல்லேலூயாக்கு அவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, அவங்க தூங்கல, உற்சாகமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர், அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்திட்டு வந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அநேக பாவங்களுக்குள்ள அங்க போகும் பொழுதும் கர்த்தர் அவங்களை மன்னித்தார், மறந்தார், நேசித்தார். அதுதான் இங்க தாவீது அழகாக சொல்றாருங்க, என் இளவயதின் பாவங்களை என் மீறுதலையும் நினையாத இரும். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கலாம் ஆண்டவருக்கு முன்பாக, இல்லையா? அப்ப இளம வயசுல என்ன ஆகுதுங்க? பாவம் கூடும், பாவம் சேரும். ஏன்னா ரத்த கொதிப்பு, இளம் வயது ரத்தம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுங்க, தெரியாது. ஏன் இளம் வயதுல பிசாசி பாவங்களை அதிகமா கொண்டு வருவான்னா, அவனுக்கு நல்ல பலனா இருக்கும். அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவனுக்கு என்னவா இருக்காங்க, பலனா இருக்கும். செய்வதற்கு தயங்க மாட்டான், ஆசை அதிகமா இருக்கும். இப்படி அநேகர் அதுக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனா தாவீது இங்க சொல்றாருங்க, இள வயதின் பாவங்களே இயேசுவே நீங்க என்ன பண்ணுங்க, என்னை நினையாத இருங்க. நான் செஞ்ச பாவத்தை நீங்க நினைக்காதீங்க ஆண்டவரே. என்ன சொல்றாருங்க, நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கலாம், உமக்கு விரோதமா செஞ்சிருக்கலாம், உம்மை ஆராதிக்க இருந்திருக்கலாம், ஆராதிக்காம இருந்திருக்கலாம், உம்மை விட்டு நான் தூரமா போயிருக்கலாம். அதையெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க ஆண்டவரே. அப்ப என்ன செய்ய சொல்றாருங்க, அங்க பாருங்க, கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம். எப்படிங்க? அப்பா உங்க தயவு போதும். என்ன சொல்றாருங்க, உங்க தயவு நிமித்தம். அந்த தயவு, கர்த்தருடைய தயவு நமக்கு ஜீவனை கொடுக்கும், கர்த்தருடைய தயவு நம்மளை பாதுகாக்கும், கர்த்தருடைய தயவு நம்மளை வழி நடத்தும், உயர்த்தும். அந்த தயவு தான் அந்த இளவயதனுடைய பாவத்தை என்ன பண்ணுதுங்க, மன்னிக்கிறது. ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. ஒரு ஆபத்துல ஒரு மகன் மாட்டிக்கு இருக்கும் பொழுது அந்த ராஜா கிட்ட தன்னுடைய தாய் தகப்பன் என்ன கேட்பாங்க, ராஜாவே என்ன பண்ணுங்க, என் பிள்ளைக்கு தயவு பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, தயவு பண்ணுங்க. ராஜாவே என் பிள்ளை ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் என்ன பண்றாருங்க, அந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற அதிகாரம் அவர் கையில இருக்குது. அவர் தயவு பண்றதுக்கும் தயவு பண்ணாததுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குதுங்க? அந்த ராஜாக்கு இருக்குங்க. அந்த ராஜாக்கு எப்படி இருக்கும்னா, அங்க சுத்தி இருக்கிறவர்களுக்கு வரைக்கும் தான் அதிகாரம் இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் தயவு கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வார்த்தை கேட்கும்போது ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. அப்ப தயவு கொடுக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாருங்க தாவீது, ஆண்டவர் கிட்ட அங்க கேக்குறாரு, கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னங்க, என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். கிருபை, கிருபை இந்த வாழ்க்கையில உலகத்துல கொடுத்திருக்கிற கிருபை யாருமே கொடுக்க முடியாது. கிருபை நேசிக்கும், கிருபை தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தும், கிருபை நீ இல்லாதவனை உனக்கு அனுபவிக்க தேவன் கொடுப்பாருங்க. அந்த கிருபை தான் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த கிருபை தான் கர்த்தராதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பூமியில வந்த தேவனாய் இருக்கிறார். அந்த கிருபை தான் உனக்காக எனக்காக மரித்தது. ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக யாரு மரிச்சதுங்க? நம்ம ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துமா அந்த கிருபை நமக்கு கொடுத்தார். நம்மளை மீட்டெடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நம்ம எல்லாம் பாவத்திலையும் பாதாளத்திற்கும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினையாதபடி அவருடைய கிருபையினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தால நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை என்ன பண்ணாருங்க, சுத்திகரித்தாருங்க. நம்ம சுத்திகரித்தது பார்த்திருக்கிறோமா? பார்த்திருக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன பண்றோங்க, சுத்தமா என்ன பண்றோம், எல்லாம் பெருக்கி கழுவி பெயிண்ட் அடிக்கிறது தான் என்னங்க சுத்தம் பண்றது. சுத்தம் பண்றல
கிறிஸ்துமஸ் வந்ததுமே நம்ம என்ன பண்றோங்க, வீட்டுல இருக்கிற மோட்டு குச்சம், பாசியம், எருமோ எல்லாத்தையும் தள்ளிட்டு சுத்தம் பண்றோம். ஏன் சொல்லுங்க? அது நம்மளுக்கு வேண்டாம், அழுக்கா இருக்கு. நான் இப்ப சுத்தமா வைக்கணும், ஏன்னா கிறிஸ்துமஸ் வருது, ஏசப்பா பிறக்கிறாரு. இப்படின்னுட்டு நம்ம என்ன பண்றாங்க, வருஷத்துக்கு 2 தடவை நம்ம என்ன பண்றாங்க, சுத்தம் பண்றோம். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய துணியை நம்ம என்ன பண்றாங்க, கசக்குறோம். சுத்தமா என்ன பண்றாங்க, சுத்தம் பண்ணி நம்ம போடுறோம். எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம், ஆனா நம்ம பாவத்தை நம்ம சுத்தம் பண்ண முடியுமா? நம்ம பாவத்தை சுத்தம் பண்றதுக்கு தான் யார் வந்ததுங்க? இயேசு கிறிஸ்து வந்தார். உனக்காக எனக்காக ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, உலகத்துக்கு வந்தார். அதுதான் தாவீது அங்க சொல்றாருங்க, இந்த இளம் வயதுல அப்பா உமக்கு விரோதமா செஞ்ச பாவங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, நினைவு கூறாதீங்க. உமது தயவு நிமித்தமா, கிருபையின் நிமித்தமா என்னை நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சு விடுங்க. இப்படி மன்னிப்பு பார்த்தீங்களா? அந்த தயவுல கேட்கிறாரு, அந்த தயவுல கேட்கிறாரு. நம்ம கிட்ட அந்த தயவு கேட்டா நம்ம தயவு யாருன்னா பார்க்கிறோமா? இல்ல. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க பார்க்கணும். ஆண்டவரே, அப்ப நம்முடைய அந்த தயவு ஆண்டவர் கிட்ட நம்மளும் கேட்கணும். ஆண்டவரே, ஏன் மேல ஏதாவது குற்றம் இருந்தா, ஆண்டவரே நான் குற்றம் என்னோட இருக்கும், மன்னிங்க. உங்களுடைய தயவின் கிருபை நிமித்தமா எனக்கு என்ன செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன செய்யணுங்க, ஆண்டவர் கிட்ட கேட்கணும். நம்ம அவரோட என்ன பண்ணணுங்க, பேசணும். ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இவ்வளவு பேருமா இந்த உலகத்துல இன்னும் இயேசுவை தெரியாம இருக்கிறாங்க, கிறிஸ்துவ அறியாம இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவங்களுக்காக இந்த சத்தியம் போய் சேரணும், நம்ம ஜெபிக்கலாம். ஆன்லைன்ல பாக்குற எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் அவங்களை தொடுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தொடுகிற வல்லவராக இருக்கிறாருங்கம்மா. அப்படிப்பட்ட தேவன் உனக்குள்ள எனக்குள்ள வாசம் செய்ய வேண்டும் என்றால் நம் கர்த்தரிடத்துல தயவு கேட்கணும். கர்த்தருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா.